விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் சமூக அமைப்பினர் திடீர் முற்றுகை போராட்டம். போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. டிராக்டர் திருடிச் சென்ற வாலிபர் கைது. பணம் திருடு போனதால் திருடியதாக வாக்குமூலம். சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகள் நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை. வெள்ளவாரி வாய்க்காலில் செல்லும் கெமிக்கல் நீர் நோய் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுவை தொழில்நுட்ப கல்லூரியை சமூக அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவி மீதான அத்துமீறல் தொடர்பாக பொதுநல அமைப்பினர் உண்மை கண்டறியும் குழு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் இன்று காலை தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் மோகன், பதிவாளர் சுந்தரமூர்த்தி, முன்னாள் முதல்வர் விவேகானந்தன் ஆகியோரை இன்று காலை நேரில் சந்தித்து கடந்த 11ஆம் தேதி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற மாணவி மீதான தாக்குதல் பற்றி விசாரித்தனர். மேலும் பல்கலைக்கழகத்தில் உள்ள குறைபாடுகளையும் அவர்கள் கேட்டறிந்தனர். மேலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விரும்பத்தகாத செயல்கள் நடைபெறாதவாறு கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் என்றும் நிர்வாகத்திடம் வலியுறுத்தினர். முன்னதாக தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகனை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் ஆகியோர் சந்தித்து பேசினர். இதற்கிடையே சமூக அமைப்பினர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு வந்தபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். தொடர்ந்து குழுவினர் துணைவேந்தர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்திக்க சென்றனர். மேலும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக நுழைவு வாயிலில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. இதனால் அங்கு தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் டிராக்டரை திருடிச் சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்து டிராக்டரை பறிமுதல் செய்தனர். புதுவை நயினார் மண்டபம் பகுதியை சேர்ந்தவர் தியாகராஜன். இவர் டிராக்டர் மூலம் தொழில் செய்து வருகிறார். நேற்று முன்தினம் தியாகராஜன் அவரது டிராக்டரை புதுச்சேரி கடலூர் மெயின் ரோட்டில் உள்ள நீதிமன்ற வளாகத்தின் அருகே நிறுத்தியுள்ளார். பின்னர் தியாகராஜ் மறுநாள் வந்து பார்த்தபோது டிராக்டர் காணாமல் போயிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இது குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் ஆய்வு செய்ததில் வில்லியனூர் ஆரியபாளையம் பகுதியில் சந்தேகப்படும்படியாக டிராக்டரை ஓட்டிச் சென்ற வாலிபரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த வாலிபர் சீர்காழியை சேர்ந்த வரதராஜன் என்கிற சுந்தரராஜன் என்பது தெரிய வந்தது. அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது சுந்தரராஜன் சென்னைக்கு வேலை தேடி வந்துள்ளார். சென்னைக்கு செல்லும் போது புதுச்சேரியில் இறங்கி மது அருந்தியுள்ளார். போதையில் படுத்திருந்த போது அவருடைய செல்போன், பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதனால் ஊருக்கு எப்படி செல்வது என்று யோசித்த போது டிராக்டர் அவரது கண்ணில் பட்டுள்ளது. உடனே டிராக்டரை அவர் திருடிச் சென்றதாக கூறியுள்ளார். இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து டிராக்டரை பறிமுதல் செய்தனர். சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் ஆபத்து ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் ஒவ்வொரு நிமிடமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இதில் வில்லியனூர் பைபாஸ், சுல்தான்பேட்டை ஆகிய பகுதிகளில் சாலை விசாலமாக இருப்பதால் அப்பகுதியில் வளர்க்கப்படும் பசுமாடுகள், பன்றிகள் ஏராளமானவை அங்கு சுற்றித் திரிகின்றன. காலை முதல் இரவு வரை 24 மணி நேரமும் போக்குவரத்திற்கு இடையூறாக கால்நடைகள் சாலையை கடந்து செல்வதும் படுத்து ஓய்வு எடுப்பதால் அடிக்கடி வாகன விபத்து ஏற்படுகிறதா. பெரும்பாலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கால்நடைகள் மீது உரசி மோதி விழுந்து காயமடைவதுடன் சில நேரம் உயிரிழப்புகளும் நிகழ்கிறதா. எனவே அரசு சாலையில் திரியும் கால்நடைகளை அப்புறப்படுத்துவதுடன் அதன் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், அப்போதுதான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளவாரி வாய்க்காலில் ஓடும் கெமிக்கல் தண்ணீரினால் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு நோய் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுவை கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட வடக்கு பாரதிபுரம் முருகன் கோவில் வீதி, வெள்ளவாரி ஓடை வீதி சாலையில் அதிக அளவில் கெமிக்கல் நீர் வருகின்ற காரணத்தால் நோய்வாய் ஏற்பட்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மழைக்காலங்களில் அதிக அளவில் தண்ணீர் இப்பகுதியில் செல்வதன் காரணமாக இதுவரை 3 பேர் உயிரிழந்த சம்பவமும் இப்பகுதியில் ஏற்பட்டுள்ளதா. இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில், அப்பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வாய்க்கால் பகுதியில்தான் வசித்து வருவதாகவும் இதில் கெமிக்கல் தண்ணீரை அடிக்கடி திறந்து விடுவதன் காரணமாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த கெமிக்கல் தண்ணீரில் நடந்து செல்வதால் தங்களுக்கு தோல்வியாதி, அரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாகவும்
இந்த கெமிக்கல் நீரில் நடந்து செல்லும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் கீழே விழுந்து அடிபட்டு விபத்து ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் கெமிக்கல் துர்நாற்றம் வீசுவதால் உணவு உண்ணக்கூட முடியாமல் தவித்து வருவதாகவும், இரவு நேரங்களில் வெளியில் வர முடியவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி மாநில முதல்வரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத பட்சத்தில் அப்பகுதி மக்கள் அடுத்த கட்டமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மதுபான ஆலை அனுமதி முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், புதுச்சேரி அரசு தீபாவளிக்கு இலவச அரிசியை ரேஷன் கடை மூலம் வழங்கியதாகவும், ஆனால் அதன் பின்னர் ரேஷன் கடைகள் திறக்கவில்லை என்றார். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பளம் தரவில்லை என்றும், உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி 20 கிலோ அரிசி ஏழை மக்களுக்கு தர வேண்டும், இதையும் அரசு செய்யவில்லை என்றார். புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மக்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. ஆனால் விவசாயிகள் முழுமையாக வீடு இழந்தவர்களுக்கு இதுவரை நிவாரணம் தரவில்லை என்றார். மத்திய அரசு புயல் சேதத்தை பார்வையிட்டதோடு சரி, அவர்களும் நிவாரணம் தரவில்லை என்று மத்திய அரசை குற்றம் சாட்டிய அவர், நிவாரணம் பெற மாநில அரசு தவறிவிட்டதாகவும் கூறினார். மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளதாகவும், இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரி உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் என்றார். புதிதாக மது ஆலைகள் தேவையில்லை என்றும், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் கைது நடவடிக்கை சரியாக இல்லை, இதில் ஆளும் கட்சியினர் தலையீடு உள்ளதாகவும், போலீசார் தாமதமாக செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் போராட்டம் நடத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். மண்ணாடிப்பட்டில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்து வைத்தார். புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 21,70,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள தெற்கு தெருவில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. இதேபோல குப்பம் கிராமத்தில் உள்ள விடுபட்ட குறுக்கு தெருக்களுக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலைகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும் நடைபெற்றதா. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஏழராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் ஆனந்தன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், பாஜக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஐஏஎஸ் பயிற்சி முடித்த அதிகாரிகள் புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்திய ஆட்சிப்பணி பயிற்சி முடித்த 20 ஐஏஎஸ் அதிகாரிகள் பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரிக்கு வருகை புரிந்தனர். இவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து அவர்கள் கேட்டறிந்தனர். இந்த சந்திப்பின் போது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உடனிருந்தார். பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பள்ளிகளுக்கு இடையிலான மாநில அளவிலான சதுரங்க போட்டி அருமார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றதா. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் போன்ற பகுதிகளில் இருந்து சுமார் 205 மாணவ மாணவியர் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றதா. வெற்றி பெற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதா. இப்போட்டியை பேக்டம் செஸ் அகாடமி நிறுவனர் கதிரவன் மற்றும் ஆஞ்சநேயர் பிரெஞ்சு அக்கவுண்ட் இன்ஸ்டிடியூட் நிறுவனர் செந்தில் ஜெயராமன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர்.
சிறப்பு அழைப்பாளர்களாக அசோசியேஷன் சித்ரா பிரான்ஸ் தலைவர் தம்புராஜ் கிருஷ்ணராஜ், பள்ளி துணை முதல்வர் சாலை சிவசெல்வம், பிரெஞ்சு இந்திய கூட்டமைப்பின் பொருளாளர் ஜெனரல் குணா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுவையில் 4 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் மேலடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் நாளை முதல் 23ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதி, குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டிய மன்னார் வளைகுடாவில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுவையில் லீடர் படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஆனந்தா இன் ஹோட்டலில் லீடர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றது. டைலர் வேலை செய்யும் ஒருவரின் மகன் பல்வேறு இன்னல்களுக்கு நடுவில் படித்து உழைத்து பல கோடிகளை பார்த்து கொரோனா காலத்தில் தான் சம்பாதித்த பல கோடிகளை இழக்கிறார் என்பதை தனது சொந்த வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வுகளை கொண்டு புதுச்சேரியை சேர்ந்த ஆனந்த் ரவிச்சந்திரன் படத்தின் ஹீரோவாக நடிக்க முகவரி படத்தின் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றிய ஆதிராஜ் இயக்குகிறார். நிஜ சம்பவத்தின் அடிப்படையில் உருவாகும் இந்த திரைப்படம் விரைவில் படப்பிடிப்பு முடிந்து திரையரங்கில் வெளியாக உள்ளது. இன்று அதன் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றது. படம் இந்த ஆண்டு முடிவில் வெளியாகும் என்றும் திரையரங்குகளில் வெளியிடப்படும் என்றும் படத்தின் தயாரிப்பாளர் உதயா புரொடக்ஷன்ஸ் இலை கிளாசிக்ஸ் நிறுவனர் எஸ் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை செல்வ விநாயகர் ஆலயத்தில் 4 கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகரில் உள்ள செல்வசக்தி விநாயகர் ஆலயத்தில் சைவ சமய குரவர்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய 4 கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. செல்வ கணபதி எம்பி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் மற்றும் நந்தா ஜெயஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவுடன் கோவில் கும்பாபிஷேகத்தின் 14ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை பண்டசோழநல்லூரில் பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சி முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பண்டசோழநல்லூரில் அகில இந்திய மகளிர் பேரவை சார்பில் பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சி முகாமின் துவக்க விழா நடைபெற்றது. புதுடெல்லி உடான் திட்டத்தின் கீழ் நடைபெறும் இந்த இலவச தையல் பயிற்சி வகுப்பில் பெண்கள் பங்கு பெற்று 6 மாத கால அளவில் தையல் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. பயிற்சியின் முடிவில் பங்கு பெற்ற அனைத்து மகளிருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும். புதுச்சேரி மகளிர் பேரவை தலைவர் ரெஹனா பேகம் விழாவினை துவக்கி வைத்து தலைமையுரையாற்றினார். மண்டல அமைப்பாளர் ஸ்வர்ணலதா சிறப்புரையாற்றினார். துணைத் தலைவர் ஃபாத்திமா அலி அதன் பயன்கள் குறித்து எடுத்துரைத்தார். மார்கரெட் நிக்கோலஸ் சிறப்புரையாற்றினார். மகளிர் பேரவை உறுப்பினர் அஞ்சலாட்சி தங்களுடைய சங்கத்தின் மூலம் இந்த அரிய பணியினை சிறப்பாக நடத்தும் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். துணை செயலாளர் முத்தமிழ் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார். பொருளாளர் விஜயலட்சுமி நன்றி உரையாற்றினார். ஆண்டிற்கு 1 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குவோர் பட்டியலில் புதுச்சேரி மாநிலம் 24வது இடத்தை பிடித்துள்ளது. சொந்த தொழில் வருமானம் மூலம் ஆண்டிற்கு 1 கோடிக்கு மேல் சம்பாதிப்பவர்கள் எத்தனை பேர் உள்ளனர் என்ற விவரம் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் கடந்த நிதியாண்டில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்தவர்களின் தகவலின்படி புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டது. இந்தியாவில் 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசத்தில் 2,17,753 பேர் 1 கோடிக்கு மேல் சம்பாதித்துள்ளனர். இதன்படி மராட்டிய மாநிலம் 1.24 லட்சம் பேருடன் முதலிடத்தையும், உத்தரப்பிரதேசம் 24,000 பேருடன் 2ஆம் இடத்தையும், டெல்லி 20,000 பேருடன் 3ஆம் இடத்தையும், மத்திய பிரதேசம் 8,000 பேருடன் 4ஆம் இடத்தையும், தமிழகம் 6,000 பேருடன் 5ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. புதுவை மாநிலம் 24ஆம் இடத்தை பிடித்துள்ளது. புதுவையில் 160 பேர் கடந்த ஆண்டு 1 கோடிக்கு மேல் சம்பாதித்துள்ளதாக பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள புதுவையில் இருந்து செல்பவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி விமான டிக்கெட்டை வழங்கினார். ஒவ்வொரு ஆண்டும் புதுடெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் விருந்தினராக கலந்து கொள்ள
ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த பழங்குடியினர்களில் 2 பேர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். அதன்படி முதலமைச்சரின் பரிந்துரையின்படி பாகூரை சேர்ந்த ஜெயக்குமார் மற்றும் ஜெயந்தி ஆகிய 2 பிரதிநிதிகள் குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர். அவர்களை அழைத்து சென்று வருவதற்கு தொடர்பு அதிகாரியாக நல அதிகாரி பழனி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர்களுக்கு தேவையான குளிர்கால உடைக்கான தொகை மற்றும் விமான பயணச்சீட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் இன்று வழங்கி அவர்களை வழி அனுப்பி வைத்தார். அப்போது துறை இயக்குனர் இளங்கோவன் உடனிருந்தார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7450 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 59,600 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1010 ரூபாய். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் சமூக அமைப்பினர் திடீர் முற்றுகை போராட்டம். போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. டிராக்டர் திருடி சென்ற வாலிபர் கைது. பணம் திருடு போனதால் திருடியதாக வாக்குமூலம். சாலையில் சுற்றி திரியும் கால்நடைகள் நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை. வெள்ளவாரி வாய்க்காலில் செல்லும் கெமிக்கல் நீர் நோய் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.